சொல்லிட்டு 2 வகையான வளர்ச்சி. ஸோ அப்போ உடல் வளர்ச்சியில் எத்தனை கூறுகள் காணப்படுகின்றன என்று கேட்டால் 2. உளப்பகுப்பாய்வு கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? சிக்மண்ட் பிராய்டு. 20வது கேள்வி. வயது வந்தோருக்கான நுண்ணறிவு அளவுகோலை உருவாக்கியவர் யார்? வெஸ்லர். வயது வந்தோருக்கான நுண்ணறிவு அளவுகோல்னாலே அது வெஸ்லர் தான். ஸோ நம்ம சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம எத்தனை புக்ஸை படித்தாலும் நம்ம கண்டினியூஸாக ரிவிஷனில் இருந்தாலுமே கூட இந்த மாதிரி கொஷின் ஆன்சர்ன்றதை ரொம்ப இந்த ட்ரில் மெத்தட் நிறைய நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸோ இல்லை நீங்கள் நிறைய ரிப்பீட்டடாக நீங்கள் அதை படிக்கும்போது ரிப்பீட்டடாக கேட்கும்போது தான் ஒரு சிலதெல்லாம் மெமரியாக தான் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அது ரொம்ப பெஸ்ட் மெத்தட்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோ இப்போ சப்ஜெக்ட் வைஸாக கூட விச் மீன்ஸ் இப்போ லெசன் வைஸாக கூட இப்போ சைக்காலஜின்னு எடுத்துட்டோம்னா அந்த பாடம் தொடர்பாக ஒவ்வொரு பாடம் கவனம், நாட்டம், நுண்ணறிவு,
இவர் வந்து ஸோ இலிச் ஞாபகம் வச்சுங்க. இவங்க 2 பேர் ஐவான் இலிச். ஸோ சில்லியாக இருந்தாலும் நமக்கு வந்து கொஷினுக்கு உண்டான ஆன்சரை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ஐடியா வேணும். ஸோ அதுக்காக தான் இதை நம்ம சொல்கிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ இது வந்து காமெடியாக இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஓகேவா? சார் என்ன இப்படி சொல்கிறாருன்னு யோசிக்காதீங்க. இந்த எக்ஸாமில் வந்து உங்களுக்கு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பனாக இருக்கும் இந்த மாதிரி சொல்கிற இந்த ஷார்ட்கட்ஸ்லாம். ஓகே. அறிவுத்திறனில் அசாதாரணமானவர்கள் யார்? அறிவுத்திறனில் அசாதாரணமானவர்கள் மெதுவாக கற்போர். சாதாரணமானவர்கள் சொல்லக்கூடாது, அசாதாரணமானவர்கள். ஏன்னா அவங்க வந்து அப்நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. பொருள் இணைத்தறி சோதனையை குறிப்பிட்டவர் யார்? முர்ரே. சரி, இதில் பாருங்க, இதில் புரிஞ்சுக்கணும் நல்லா. ஏற்கனவே இணைத்தற் சோதனைன்னு பார்த்தோம், அது வந்து யூங்னு பார்த்தோம் இல்லைங்களா? யூங் அது நான் கூட வந்து ஷார்ட்கட் ஒன்று சொன்னேன். இப்போ இங்கே பாருங்களேன், பொருள் இணைத்தறி சோதனைனா பொருள்களை இணைக்கணும். ஸோ பொருள் அப்போ நிறைய வாங்கி வச்சிருப்பாங்க. நம்ம ஊரில் வந்து மோர் மார்க்கெட்னு சொல்லும் பாருங்க. ஸோ அங்கே மோர் மார்க்கெட் ஞாபகம் வச்சுங்க.
முதிர்ச்சி மிகவும் அவசியம். முதிர்ச்சி. ஆர்வம் என்பது மறைந்திருக்கும் கவனம். யார் கூற்று? மக்டூகல், வில்லியம் மக்டூகல். ஒருவன் தன் சொந்த குணநலன்களோடு ஆர்வம், ஆற்றல், மனவளர்ச்சி, மனப்பான்மையோடு ஒன்றுவது எது? தன் இணக்கம். ஆர்வம், ஆற்றல், மனவளர்ச்சி, இதெல்லாம் மனப்பான்மை எல்லாம் வந்து வெளியிருந்து நம்மளோட சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறுங்க. ஆனால் தன் சொந்த குணநலன் தனியாக இருக்குங்க. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் இணக்கம் பண்ணுறோம். இதுதான் வந்து தன்னிணக்கம். சரிங்களா? அதோட ஒன்றுவதுன்னா தன்னிணக்கம் தான். பின்பற்றல் வழி கற்றல் சோதனையை வெளியிட்டவர் யார்? ஆல்பர்ட் பாண்டுரா. ஆல்பர்ட் பாண்டுரா. பின்பற்றல் வழி கற்றல் சோதனை. பள்ளி குழந்தைகள் எவ்வாறு கற்கின்றன என்பதை விளக்க ஒரு கற்றல் கோட்பாட்டை உருவாக்கியிருக்கிறார்கள். அது என்னது? அடுக்கு கற்றல் கோட்பாடு. அடுக்கு கற்றல் கோட்பாடு. ஏன்னா ஸோ ஒரு கருத்தை வந்து முழுமையாக ஒரே ஒரு வகுப்பில் சொல்லி கொடுத்துட மாட்டாங்க. லேயராக தான், கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்லி தருவாங்க. முதல் வகுப்பில் பார்த்தீங்கன்னா 1 முதல் 10 வகையான கூட்டல் கணக்கு தான் சொல்லி தருவோம். ஸோ 2ஆம் வகுப்பில் வந்து இரண்டு இலக்க கூட்டலை சொல்லி தருவோம். ஸோ 3ஆம் வகுப்பில் வந்து 3 இலக்க கூட்டல் கழித்தல். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு கருத்தை கூட அடுக்காக சொல்லி தரதுனால அடுக்கு கற்றல் கோட்பாடு தான் வந்துங்க பயன்படுத்தப்படுகிறது. SR கோட்பாட்டை முதலில் வெளியிட்டவர் ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் சொல்லுவோம் இல்லையா, தூண்டல் துணங்கல் கோட்பாட்டை முதலில் வெளியிட்டவர் அரிஸ்டாட்டில். 91வது கேள்வி. மேல்நிலை மனம் எந்த வயதில் இருந்து தொடங்குகிறது? 6 வயது. ஓகேவா? ஜாய்ஃபுல் லேர்னிங் அறிமுகப்படுத்தப்பட்ட மாவட்டம் எது? இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரியான ஒரு கொஸ்டின். இது திண்டுக்கல். வினாவரிசை முறையை உளவியல் ஆராய்ச்சிக்கு முதலில் பயன்படுத்தியவர் யார்? பிரான்சிஸ் கால்டன். பள்ளியில்லா கல்வி என்ற கருத்தை வலியுறுத்தியவர்கள் யார்? ஏற்கனவே இது கொஸ்டின் ரிப்பீட் ஆயிடுச்சு. பள்ளியில்லா கல்வி என்ற கருத்தை வலியுறுத்தியவர்கள் ஐவான் இலிச். தங்களது மனப்போராட்டங்களை தீர்த்து கொள்ள முடியாதவர்கள் அதனை டேஷ் பகுதியில் அடக்கி ஒடுக்கி விடுகின்றனர். நனவிலி மனம். நனவிலி மனம். ஓகே. நம்முடைய விருப்பத்தின் நினைவை நிலைக்கு செய்ய ஆக்சுவலி இந்த நிலைக்க செய்யணும் வரும். ஸோ நிலைக்க செய்ய மேற்கொள்ளும் முயற்சி சார்ந்த கவனம். நம்மளோட முயற்சியின் மூலமாக தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புக்கை வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களோட நாலேஜ் இல்லாமல், உங்களோட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், உங்களோட கவனம் வந்து நீங்களா வாலண்டியராக அது மேலே கவனம் செலுத்தாமல் வேகமாக படிச்சுட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு கதை புக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, உங்களோட கவனம் இல்லாமல் நீங்கள் படிச்சுட்டு போயிடுறீங்க. ஸோ அது வந்து முயற்சி சாராத கவனம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு பாடப்புத்தகத்தை உங்களோட முயற்சியின் ஈடுபாட்டோட தான் நீங்கள் வந்து படிக்க முடியும். ஸோ அதுவாக வந்து உங்களை படிக்க சொல்லி தூண்டிட்டு அடுத்தடுத்து போக. ஸோ உங்களோட முயற்சி தேவைப்படும். அதுதான் முயற்சி சார்ந்த கவனம். அறிவுரை பகர்தலை விட வழிகாட்டுதல் என்பது விரிவானது. ஹாய்ட். அறிவுரை பகர்தலை விட வழிகாட்டுதல் என்பது விரிவானது என்று கூறியவர் யார்? ஹாய்ட். டேஷ் வளர்ச்சி புவியீர்ப்பு விசைக்கு எதிரான போராட்டமாகும். உடல் இயக்க வளர்ச்சி. உடல் இயக்க வளர்ச்சி பார்த்தீங்கன்னா நம்ம நிற்கிறோம், நடக்கிறோம். ஸோ புவியீர்ப்பு விசை கீழே இழுக்கும், நம்மளோட உடல் வளர்ச்சி மேலே வரும். இந்த உடல் இயக்கங்களின் வளர்ச்சியை கூட புவியீர்ப்பு விசைக்கு ஒரு எதிரான போராட்டம் தான். இளைஞர்களுக்கும் தீவிர நடத்தை கோளாறு உள்ளவர்களுக்கும் அதிகம் பயன்படுத்தப்படும் அறிவுரை பகிர்தல் என்னது? நேரடியான அறிவுரை பகிர்தல். இளம் குழந்தைகளுக்கும் சரி, தீவிரமான நடத்தை கோளாறுகளுக்கும் நேரடி அறிவுரை பகிர்தல் முறை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். கடைசி 100வது கேள்வி. டேஷ் என்பது மாணவரின் வளர்ச்சிக்கு தேவையான பல்வேறு தொகுப்பு வழிகாட்டல். வழிகாட்டலுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? வழிகாட்டல். ஓகே, இதோட நமக்கு 100 கொஸ்டின்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நம்ம தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ் பாருங்கள்.